அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள்ங்க. நாளுக்கு நாள் நம்முடைய சட்டமன்றத்துல அனல் வீசுதுங்க விவாதங்கள். அதுல சில முக்கியமான தொகுப்புகள். இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, அமைச்சர்களுடைய பேச்சுகளே அவை குறிப்பில இருந்தும் நீக்கப்பட்டு கொண்டிருக்கு. நிர்மல்குமாருக்கும் குட்டு வச்சிருக்காங்க சபாநாயகர். சில பின்னணிகள். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, எப்படி டிஎம்கே ஒரு புது ஆப்ரேஷனை தொடங்கி இருக்காங்களோ ஆகஸ்ட் 22ன்னு, அதே போல ஆப்ரேஷன் 2011 ஜே மெத்தட் அப்படின்னு டிஎம்கேக்கு எதிராக ஒரு புது மிஷனை தொடங்கியிருக்காரு விஜய் அப்படிங்கிறாங்க. தாவேக்காவுடைய அந்த புதிய ரூட் மேப் என்ன, பல பின்னணிகள் இருக்கு. முக்கியமா தொல் திருமாவளவன், வி.கே. சசிகலா ரெண்டு பேர் குறித்து ஒரு பர்சனலான சில விஷயங்களை பகிர்ந்துக்கணும்னு தோணுது. அது கடைசியா நம்ம பார்க்கலாம். இந்த பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிரஸ். நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். காரசார விவாதம். அமைச்சர் நிர்மல்குமாருக்கு சபாநாயகர் அட்வைஸ். நம்முடைய தமிழ்நாடு சட்டமன்றம் போன வாரம் முழுக்க சிரிப்பலைகள் அப்படின்னா, இந்த வாரத்தின் தொடக்கமோ அனல் வீசும் காரசாரமான விவாதங்கள்ங்க. நேற்றைக்கு ஆகஸ்ட் 17ஆம் தேதி கூட ஒரு பக்கம் எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் சட்டம் ஒழுங்கு இந்த ஆட்சியில சரியில்லை, தாவேக்கா ஆட்சியில் அப்படின்னு விமர்சனங்களை முன் வச்சு கேள்விகளை முன் வச்சாரு. இதுக்கு அமைச்சர் திரு ஆதவர்ஜுனா எழுந்து, ஏங்க உங்களுடைய ஆட்சி தான் மோசமா இருந்தது திமுக ஆட்சி அப்படின்னு பதிலடி கொடுத்திருந்தாரு. 2020க்கு பிறகு ரொம்ப மோசமா இருந்தது, அதுக்கு முன்னாடி இல்லை அப்படின்னு சொல்ல, வெளியில இருக்கக்கூடிய திமுக ஆதரவாளர்களோ, ஏங்க 2020க்கு முன்னாடி எந்த குற்றங்களும் நடக்கலையா, அப்ப தேசிய குற்ற ஆவண காப்பகம் தேசிய அளவில் அந்த புள்ளி விவரங்கள்லாம் எடுத்து போட்டு அப்ப இதெல்லாம் என்ன அப்படின்னு பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க. உள்ளே வெளியே அனல் வீசும் விவாதங்கள்னா, இன்றைக்கு ஆகஸ்ட் 18ஆம் தேதி அதே போலதான் முன்னாள் அமைச்சர் திரு ஏவா வேலு, நீங்க தாவேக்கா தந்தை பெரியார் கொள்கை தலைவர், எங்களுடைய தலைவர் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. ஆட்சிக்கு வந்து 3 மாதங்களுக்கு மேல ஆகிடுச்சு. ஆனா கோவையில தந்தை பெரியார் நூலகம் இன்னும் பயன்பாட்டுக்கு வராம இருக்கு, உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வர என்ன ஆச்சு அப்படின்னு கேள்வி முன்வைக்க, இதற்கு அமைச்சர் திரு ஆதவர்ஜுனா எழுந்து, ஏங்க எங்களுடைய அலுவலகத்துல தந்தை பெரியார் அவர்களுக்கு சிலை இருக்கு, அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு இருக்கு, உங்களுடைய அறிவாலயத்துல தந்தை பெரியாருக்கு சிலை இருக்கா, அண்ணல் அம்பேத்கருக்கு இருக்கா அப்படின்னு பதிலடி கேள்விகளை முன் வச்சிருந்தாரு. இப்படி காரசாரமான விவாதங்கள்னா, இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, கர்நாடகத்துல 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க இல்லையா, வனத்துறையால போலி என்கவுண்டர் அப்படின்னு தமிழ்நாட்டை சார்ந்த பல்வேறு அரசியல் கட்சிகளும் கண்டனங்களை பதிவு செஞ்சுட்டு இருக்காங்க. நம்முடைய சிஎம்மும் கண்டனங்களை பதிவு செஞ்சிருக்காரு. இதை ஒட்டி கவன ஈர்ப்பு தீர்மானம் சட்டமன்றத்துல இன்னைக்கு சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் அவர் கொண்டு வந்திருந்து கேள்விகளை அது சம்பந்தமா விளக்கம் கொடுத்திருந்தாரு. அப்ப அதை தாண்டி சில விஷயங்கள் பேச உடனடியாக மதிப்புமிகு சபாநாயகர் அவர்கள் குறுக்கிட்டு, நீங்க யாருடைய கவனத்தை பெறுவதற்காக இப்படி பேசுறீங்கன்னு தெரியல, கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் அது சம்பந்தமா மட்டும்தான் பேசணும் அப்படின்னு அத எக்ஸ்ட்ரா பேசினதை அவை குறிப்புல இருந்து நீக்கி குட்டு வச்சுட்டாரு சபாநாயகர் அப்படின்னும் எதிர்கட்சிகள் தெரிவிக்கிறாங்க. தாவேக்காவினர் அட்வைஸ் தான் பண்ணாரு அப்படிங்கிறாங்க. இதே போலதான் நேற்றைக்கு கூட 3 அமைச்சர்கள், திரு ஆதவர்ஜுனா, திரு நிர்மல்குமார், திரு ரஞ்சித் குமார் வனத்துறை அமைச்சர், இவங்களுடைய சில விஷயங்களை அவை குறிப்புல இருந்து சபாநாயகர் நீக்கினாரு. மதிப்புமிகு திரு ஜேசிடி பிரபாகர், அதாவது பொதுவா எதிர்கட்சிகளுடைய பேச்சுக்கள் தான் சிலவற்றை அடிக்கடி நீக்கிற காட்சிகளை நம்ம பார்த்துருந்துருப்போம் இதுக்கு முன்னாடி. ஆனா ஆளுங்கட்சியினரே இப்படி நீக்கப்படுவதுங்கிறது அவங்களுடைய அரசியல் அனுபவமின்மையை வெளிப்படுத்துது. இன்னும் பயிற்சி வேணும் அப்படின்னும் சிலர் அட்வைஸ் பண்றாங்க. அதே நேரத்துல கர்நாடகத்துல காங்கிரஸ் அரசாங்கம் முதலமைச்சர் திரு டி.கே. சிவகுமார் அவரு 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரத்துல நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க அப்படின்னு தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு அவரு தெரிவிச்சிருக்காங்க. அப்படியே செய்திகள் வந்திருக்கு. இது அதிகாரத்துவம் அப்படின்னு இங்க இருந்து அரசியல் கட்சிகள் கண்டனங்களை பதிவு பண்றாங்க. இந்த விவகாரத்துல விசாரணை குழு இதை கடந்து உடனடியாக காவல்துறையினர் மீது கொலை வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னும் இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சியினர் சுட்டி காட்டிட்டு இருக்காங்க. நம்முடைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் கண்டனங்களை பதிவு செஞ்சிருக்காரு. நிச்சயமா இதில் நியாயம் கிடைக்க முயற்சி எடுப்பாரு அப்படின்னு சட்டத்துறை அமைச்சரும் தெரிவிச்சிருக்காரு. ஆனால் வீசிக்கிட்டு இருக்குங்க இந்த விவகாரத்தை. ஏற்கனவே மேகதாது அணை கட்டுற விவகாரம், காவிரியில உரிய நீர் வரல, இப்ப
இப்படி நம்ம தமிழர்களும் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு தாவேக அரசாங்கம் அப்படின்னு பல்வேறு எதிர்க்கட்சிகளும் நெருக்கடிகளை கொடுக்குறாங்க. அதுல முதன்மையாக திமுக இருக்க, அவங்களுக்கு பதிலடி நெருக்கடியை கொடுக்க புது அஜெண்டாவையும் கையில் எடுத்திருக்காங்க. ஆபரேஷன் 2011 ஜே மெத்தட் ஃபார்முலா அப்படிங்கிறாங்க தாவேக சைட்ல. 2011 ஜெயலலிதா ரூட் எடுக்கும் விஜய், சேகர் பாபுக்கு தனி ஸ்கெட்ச். ஒரு பக்கம் சட்டமன்றம் மக்கள் மன்றம் இரண்டிலுமே தாவேக அரசாங்கத்துக்கு குடைச்சல்களை கொடுக்கணும் அப்படின்னு தீவிரம் காட்டிக் கொண்டிருக்கு திமுக. முக்கியமா எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய கை ஓங்கணும் அப்படின்னு உட்கட்சியிலுமே ஆகஸ்ட் 22 ஒரு புது ஆபரேஷனை அன்றையில இருந்து நீங்க பார்க்கலாம் அப்படின்லாம் ஸ்கெட்ச் போட்டு வேலை பார்க்குறாங்க. அந்த பின்னணிகளை, அதாவது வயது வரம்பு கொடுத்துருக்காங்க, பல விஷயங்கள்லாம் நம்ம முந்தைய காணொலியில விரிவாகவே நம்ம பதிவு செஞ்சிருக்கோம். தவறாம அதை ஒரு தடவை பார்த்துடுங்க. அதே போல அவர்களுடைய வேகத்துக்கு முட்டுக்கட்டை போடணும், அவர்களை வீக்காக்கணும், நம்முடைய வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு தாவேக சைட்லயும் ஒரு புது அசைன்மெண்ட்டுகள், அதாவது பழைய அசைன்மெண்ட்டையும் தூசு தட்ட தொடங்கியிருக்காங்க. முக்கியமாக 2011 ஜே ஃபார்முலா அப்படிங்கிறாங்க. முன்னாள் முதலமைச்சர் மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் 2011 அவங்க ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனே சில பல ஆக்ஷன்களை எடுத்தாங்க. 2 விஷயம் முன்னெடுத்தாங்க. ஒன்று, தேமுதிக எதிர்க்கட்சியாக வலிமையான எதிர்க்கட்சி கூட்டணியில் இருந்தாங்க. அதே நேரத்தில் சட்டமன்றத்துக்குள்ளார கேப்டன் மறைந்த திரு விஜயகாந்த் அவர்கள் பேசிய விதம், அதுல இருந்து ஆளும் அதிமுக தேமுதிகவுக்கும் ஒரு முரண்பாடு வருது. அப்புறம் பார்த்தா கிட்டத்தட்ட தேமுதிகவுல இருந்து ஒரு 11 சட்டமன்ற உறுப்பினர்கள், திரு அருண் பாண்டியன் உள்ளிட்ட 11 பேரு தேமுதிகலே இருந்தாங்க. ஆனா முழுக்க முழுக்க ஒரு போட்டி தேமுதிகவா செயல்பட்டாங்க 2011. அதே போலதான் அதிமுகவை வழிக்கு கொண்டு வருவதற்கு இப்ப போட்டி அதிமுக அந்த பாணியை கையில் எடுத்திருக்காங்க தாவேக. நீங்களே பார்த்திருந்திருப்பீங்க, முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர் ஒரு பக்கம்னா, முன்னாள் அமைச்சர் திரு SP வேலுமணி அவங்க டீம் ஒரு பக்கம் அப்படின்னு போட்டி அதிமுக. முன்னாள் அமைச்சர் திரு CV சண்முகம் இன்னொரு பக்கம் DMKவுக்கு செக் வைக்க அதே 2011 ஃபார்முலா தாங்க. அப்ப எப்படி ஆட்சிக்கு வந்த உடனே முன்னாள் அமைச்சர்களை தேடி பிடிச்சு அரெஸ்ட் பண்ணாங்க ஜெயலலிதா அவர்கள். எனக்கெல்லாம் இன்னும் நினைவு இருக்கு. அப்ப சேலத்துல வேலை பார்த்துட்டு இருக்கேன், நக்கீரன்ல 2011 முன்னாள் அமைச்சர் திரு வீரபாண்டியார் என்று அழைக்கப்படுகின்ற வீரபாண்டி திரு ஆறுமுகம் அவரை நில அபகரிப்பு அந்த புகார்கள்ல அவங்கள தான் கைது செய்யறாங்க ஜெயலலிதா. எப்படின்னா அந்த 2006 அதாவது திமுக ஆட்சி காலத்துல இருந்து அந்த கேஸை தூசு தட்டி அந்த நில அபகரிப்பு அந்த பிரிவை போட்டு 2006 to 2011 திமுக ஆட்சியில என்னென்னலாம் நடந்தது அப்படின்னு உடனடி ஆக்ஷன். அப்ப அமைச்சரா இருந்து அதிக ஓட்டு வித்தியாசத்துல தோல்வியை சந்திச்சிருந்தாரு வீரபாண்டியார் அவர்கள். ஸோ அதே நேரத்தில் ஒரு 1.5 மாசம் நினைக்கிறான், அதுக்குள்ளார அவங்கள 1.5-2 மாசம் தான் இருக்கும் கைது செஞ்சுட்டாங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கைது செய்து வேலூர் சிறைக்கு தான் அழைச்சிட்டு போனாங்கன்னு நினைவு இருக்கு. பெரிய அளவில் கூட்டம் திரண்டது, அவங்களுடைய ஆதரவாளர்கள்லாம் அங்கேயும் இங்கேயும் அழைக்கழிச்சு தான் சிறைக்கே கூப்பிட்டு போனாங்க. அப்புறம் ரொம்ப நாள் சிறையில் இருந்தார், அதுக்கப்புறம் பிணையில் வந்தாங்கன்னு நினைக்கிறேன். அந்த வழக்கு நடந்தது. இதெல்லாமே வரலாறு. அதுக்கப்புறம் கொஞ்ச காலத்துல அவரு வீரபாண்டியார் அவர்கள் தவறிட்டாரு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா திரு NKKP ராஜா, திரு KN நேரு ஆகியோரும் அரசு செய்யப்பட்டாங்க. திரு NKKP ராஜாலாம் ஈரோடு அவங்க கோட்டை மாதிரி வச்சிருந்தாங்க. அதை விட அவங்க டீம் மேல அவ்வளோ புகார்கள் அந்த காலகட்டத்தில். குறிப்பாக முன்னாள் திமுகவினர் மீது கட்ட பஞ்சாயத்து, ரவுடிசம் அப்படின்னு பல்வேறு புகார்கள் அந்த ஆட்சி காலத்தில் இருந்தது. குறுநில மன்னர்கள் போல செயல்பட்டாங்க அப்படின்னு. அதனாலையும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. அதையே ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி அடுத்தடுத்த ஆக்ஷனில் இறங்கினாங்க ஜெயலலிதா. அது மக்கள்கிட்டயும் ஒரு பாசிட்டிவ் இமேஜ் தொடக்கத்தில் கொடுத்தது. அதுக்கப்புறம் பின்னாடி அவங்களுடைய ஆட்சியிலையும் நிறைய விமர்சனங்கள், அதே போல திமுக மீது பாசிட்டிவான இமேஜும் வந்தது. ஸோ இப்போ அதே மாதிரி தாவேக ஆட்சிக்கு வந்துட்டாங்க. ஆனாலும் முழுமையாக மக்களுடைய அபிமானத்தை திருப்பணும். அதாவது திமுக இங்க தாவேக தனிப்பெரும்பான்மை கிடைக்காததால, கூட்டணி ஆட்சிங்கிறதால இன்னும் இறங்கி திமுக அடிக்கணும்னு வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு லாக் போடணும் அப்படிங்கிறதுக்காகவே திமுக ஆட்சி காலத்துல அமைச்சர்களை முக்கியமான சிலரை புகார்கள் யார் மேல
வழக்குகள் யார் மேல இருக்கு அப்படின்னு தூசு தட்டி அவர்களை தனியாக செக் வைக்கக்கூடிய அரசியலை தீவிரப்படுத்தியிருக்காங்க தாவேகா. அந்த வகையில பார்த்தோம்னா முன்னாள் அமைச்சர்கள் திரு செந்தில் பாலாஜி தொடக்கத்துல இருந்து அவரு சிஎம் கரூர் போறதுக்கு முன்னாடியே செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்படணும் அப்படின்னா ஆக்ஷன்ல இறங்கினாங்க. ஆனா ஆட்சி கவிழ்ப்பா அந்த புகார்ல அதுக்கு முன்னாடி இருக்கிற கரூர் விஷயங்கள், அதுக்கு முன்னாடி டாஸ்மாக் எல்லாவற்றிலுமே அவரு முன்ஜாமீன் வாங்கிட்டாரு. அதனால அது முடியல. இருந்தாலும் செந்தில் பாலாஜி அவங்க தான் ஹிட் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இவங்க வச்சிருந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா முன்னாள் அமைச்சர் திரு சேகர் பாபு அவர்கள் குறிப்பா அவரு 2-3 விஷயங்கள் இங்க அவரு தேர்தல் காலத்துல பார்த்தோம்னா அவருடைய ஏரியாக்குள்ளார தானே பெரம்பூர் வருது. பெரம்பூர்ல பரப்புரைக்கு பல்வேறு நெருக்கடிகள் வட சென்னைக்குள்ளார அப்ப பவர்ல இருந்துகிட்டு போலீஸை வச்சுக்கிட்டு தாவேகாவுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அது இப்ப இருக்கக்கூடிய சிஎம் அங்க போய் ஈஸியா பரப்புரை செய்ய முடியல. அது எல்லாமே மனசுல அப்படியே இருந்தது. ஒண்ணு. ரெண்டாவது அவர் சிஎம்டிஏ அவருடைய கண்ட்ரோல்ல இருக்கு இல்லைங்களா, அப்ப அதுல அவர் எங்கெங்கெல்லாம் கையெழுத்து போட்டாரு அந்த கோப்புகள் எல்லாவற்றையுமே இப்ப மறுபடியும் தூசு தட்டுறாங்க. கிட்டத்தட்ட 746 கோப்புகள் தூசு தட்டப்பட்டு பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்லாம் தெரிவிக்கிறாங்க. அதன் மூலமாகவும் லாக் போடலாம் அப்படின்லாம் தகவல்கள் வருதுங்க. தாவேகா அவரை தனியா அடிக்கணும்ட்டு ஜூனியர் விகடன் இதழ்லையும் கூட அவரு அப்புறம் முன்னாள் அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இவங்களெல்லாம் தாவேகா அரசாங்கம் டார்கெட் பண்றாங்க அப்படின்னும் சொல்றாங்க. ஸோ சேகர் பாபு அவரு ரொம்பவே டிவிகேவை சீண்டிட்டாரு. அதுக்கப்புறம் இப்போவும் அவர் இறங்கி அடிச்சுட்டு இருக்காரு டிவிகேவை. முக்கியமா சென்னையில 2 தொகுதிகள், ஒன்னு எதிர்கட்சி தலைவர், இன்னொன்னு சேகர் பாபு அவருடைய தொகுதி. இங்க டிஎம்கே வெற்றி அடைஞ்சிருக்கு. இத ஒரு பர்சனலாவும் டிவிகே எடுத்துக்கிறாங்க. இந்த இமேஜை எல்லாரும் தோத்தும் அவங்க ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு அவங்க ஒரு பாசிட்டிவ் இமேஜை உருவாக்குறாங்க சேகர் பாபு அவங்க டீம். அதை உடைக்கணும் அப்படின்னும் அவங்களுக்கு லாக் போடணும் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் மேற்கு மண்டலத்தை சேர்ந்த 2 மாஜிக்கள், அப்புறம் மைய மண்டலம், தமிழ்நாட்டுடைய மைய மண்டலம் உங்களுக்கு தெரியும், சங்கம் வளர்த்த பெரிய நகரம். அங்க இருக்கக்கூடிய ஒரு மாஜி அமைச்சர் அவங்க எல்லோருமே கிரவுண்ட் லெவல்ல உளவுத்துறை நிறைய ரிப்போர்ட்ஸ் எடுத்திருக்காங்க. கூடிய விரைவில் அவங்களுக்கு லாக் போடுற காட்சியை நீங்க பாப்பீங்க அப்படின்னு அடிச்சு பேசுறாங்க தாவேக்கால இருக்கக்கூடிய சில சீனியர்கள்ங்க. அப்ப இந்த மாதிரி ஸ்டெப் எடுத்தா திமுக மீது ஒரு அனுதாபம் உருவாகிடாதா அப்படின்னு கேட்டா இல்ல. திமுகவில் சீனியர் ஜூனியர் அப்படின்னு இப்ப ஒரு பெரிய விஷயம் ஓடிக்கொண்டு இருக்கு. யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப சீனியர்களை கட்டம் கட்டினா அவங்க பெரிய அளவுல அவங்க தலைமை எந்த அளவுக்கு கை கொடுப்பாங்கன்னு தெரியாது. ஒருவேளை அப்ப சீனியர்களை அவங்க பாதுகாத்தா அப்ப சீனியர்களுக்கு மறுபடியும் அதே பொறுப்புல அவங்க நீடிப்பாங்க. அப்ப அதே பொறுப்புல அவங்க நீடிக்கிறப்ப யங்ஸ்டர்ஸ் கிட்ட கெட்ட பேரை திமுக யங்ஸ்டர்ஸ் கிட்ட சந்திப்பாங்க. நமக்கு வாய்ப்பே கிடைக்கலையேன்னு ஒரு விரக்தி ஏற்படும். அப்ப ஆக்டிவா டிஎம்கே யங்ஸ்டர்ஸ் வேலை பார்க்க மாட்டாங்க. இன்னொரு பக்கம் திமுகவுடைய இந்த சீனியர்ஸ் மாஜிக்கள் மீது இருக்கக்கூடிய அந்த புகார்கள் வழக்குகள் வைத்து ஒட்டுமொத்தமான திமுகவும் இப்படிதான், நாங்க தான் சரியான மாற்றம் அப்படின்னு இதை பாசிட்டிவா பரப்புரை செய்வாங்க தாவேகா. இதுதான் சிஎம் உடைய பக்கா பிளான். எது நடந்தாலும் பிளஸ் தான். ஒருவேளை இந்த வழக்குகள் போட்டு இதன் மூலமாக அவங்கள நீதிமன்ற படியேற வைத்து சிறைச்சாலைக்கு சிலரை அனுப்பினால் சட்ட ரீதியாக அதுவும் இந்த ஆட்சி ஊழலற்ற ஆட்சி அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் இமேஜை கொடுக்கும். ஸோ கணக்கு போட்டு காய் நகர்த்துறாங்க. இது சக்சஸ் ஆனா அடுத்து வரக்கூடிய இடைத்தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், இவை எல்லாவற்றிலும் தாவேக்காவை வலிமைப்படுத்தும், வலிமையை பறைசாற்றும் அப்படின்னு கணக்கு போட்டு காய் நகர்த்துறாங்க. எல்லா கணக்குகளும் சக்சஸ் ஆகுமா இல்ல எல்லா கணக்குகளையும் சக்சஸ் ஆக்கக்கூடிய ஆற்றல்ங்கிறது மக்கள் கையில தான் இருக்கு. உண்மையா உழைச்சா மக்கள் நம்புவாங்க. அதே நேரத்துல திமுகவினரை பொறுத்த வரைக்கும் இதைத்தான் நாங்க எதிர்பார்த்தோம், எங்க மடியில கனம் இல்லை, அதனால வழியில பயம் இல்லை, நாங்க பாத்துக்கலான்ட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க சேகர் பாபு அவங்களுடைய டீமும் திமுகவினரும். இப்படி ஆளுக்கு ஒரு கணக்கு போட்டு வேலை பார்க்குறாங்க. ஆனா மக்கள் நிச்சயமாக ஒரு கணக்கு வச்சிருப்பாங்க. அவங்களுடைய நம்பிக்கையை பெற்றா மட்டும்தான் உங்களுடைய கணக்குகள் வெற்றி பெறும். புரிஞ்சுக்கோங்க. போராளி தொல் திருமாவளவன், விடாமுயற்சி வி.கே. சசிகலா. எப்பவுமே எளியவர் பக்கம், எப்பவுமே போராடி கொண்டே இருப்பாரு ஒட்டுமொத்தமான உழைக்கும் மக்களுக்காக. அவர் தான் விசிகாவுடைய தலைவர் திரு தொல் திருமாவளவன், நாடாளுமன்ற உறுப்பினர். ஆகஸ்ட் 17ஆம் தேதி அவருடைய இனிய பிறந்த நாள். அவரோடு எனக்கு நிறைய நினைவுகள் இருக்கு. நக்கீரன்ல விகடன்ல பணியாற்றிய பொழுது அதுல முக்கியமா பார்த்தோம்னா 2007 காலகட்டத்திலேயே சேலத்திலாம் வேலை பார்த்தப்ப அங்க ஒரு கோயில் நுழைவு போராட்டத்துல
ஒடுக்கப்பட்ட மக்கள், பட்டியல் சமூக மக்களுடைய உரிமைகளை நான் எழுதியிருந்தேன், தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருந்தேன். பிற்பாடு அந்த உரிமை சட்ட ரீதியாகவும் அது வெற்றி பெற்றது. அப்போ அந்த நேரத்தில் விசிகாவுடைய கவனத்துக்கு தொடர்ந்து அதை கொண்டு போயிட்டு இருந்தேன். அந்த டைமில் 2007 இல்லை 2008ன்னு நினைக்கிறேன். அப்போ சேலம் அவர் வந்திருந்தார். எங்களுடைய ஹோமியோ மருத்துவர் திரு விமு சசிகுமார் அவர்கள், அண்ணன் தான் அவரு, அவருடைய மருத்துவமனைக்கு வந்திருந்தாரு. அப்போ நானும் தொழில் திருமாவளவன் அவர்களை சந்திச்சப்ப பேசிட்டே இருந்தோம். அப்போ எல்லோரும் சமூக நீதிக்காக பாடுபடணும்னு சொன்னார். படம் எடுத்துக்கிட்டோம். அப்போ அவரே தான் பின்னாடி தந்தை பெரியார் இருந்தார். நம்மளை இணைக்கக்கூடிய ஒரு சமத்துவ சக்திங்கிறது தந்தை பெரியார் தான். அதனால அவரும் தெரியணும், மருத்துவரே அப்படி படம் எடுங்க அப்படின்னு சொன்னாரு. நினைவுகள் இப்போ வர விகடன்ல அவர் எம்பி ஆன உடனே நேர்காணல் பண்ணியிருந்தேன். தொடர்ந்து அவர் மீதான மதிப்பு, அளவு கிடந்த மதிப்பு இருக்கு. இப்ப பிரம்மாண்டமான மாநாடு நடத்தினாரு. அதுல அறிவிச்சும் இருக்காரு, இணைந்து பயணிப்பான் தாவேக்காவோடு அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. ஒரு நாள் நாங்களும் ஆட்சி பொறுப்புக்கு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருடைய கனவுகள் நனவாகட்டும். இன்னொரு பக்கம் திருமதி வி.கே. சசிகலாமா அவங்க எப்படி சொல்றது, தொடர்ந்து நிறைய செய்திகள் நம்ம பதிவு செஞ்சுட்டு இருந்திருக்கோம் விகடன்ல இருந்தப்போ கூட. அப்ப இருந்தே நேர்காணலுக்காக முயற்சி செஞ்சோம். அந்த சூழல்ல அப்ப கிடைக்கல. அப்புறம் தனி சேனல் ஆரம்பிச்ச உடனே பல்வேறு அரசியல் தலைவர்கள்கிட்டயும் தொடர்ந்து முயற்சி செஞ்சோம். சிலர்கிட்ட தான் ஓகே ஆனிச்சு. ஆனா இவங்க யாருக்குமே நேர்காணல் தரமாட்டாங்க. அந்த நேரத்துல தொடர்ந்து முயற்சி செஞ்சோம். சொந்த காலில் நிற்கணும், கொஞ்சம் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, அவங்க நேர்காணல் இருந்தால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு கேட்டப்ப என்ன நினைச்சாங்களோ சரி அப்படின்னு உறுதி கொடுத்து பல வேலை நெருக்கடிகள் இருந்தும் கடைசியா குற்றாலம்ல அவங்களுடைய நேர்காணல் எடுத்தேன். அந்த தேர்தல் நேரத்தில் அது நல்ல வைரலானது. ஸோ அவங்களுடைய இனிய பிறந்த நாள் ஆகஸ்ட் 18ஆம் தேதி. இன்றைக்கு எல்லாவற்றிலுமே விடாமுயற்சி, தன்னம்பிக்கை அவங்களுடைய அடையாளம். ஸோ விமர்சனங்கள் 1000 இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நினைவுகள் இருக்கு. ஒருத்தர் போராடி இன்னொருத்தங்க விடாமுயற்சியோடு பயணிக்கிறவங்க. இருவருக்கும் இனிய இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். மற்றபடி அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம்.